தேவாவின் திருமணத்திற்காக பெண் பார்க்கும் படலம். தரகர் பெண் வீட்டாரின் முகவரியையும் பெண் போட்டோவையும் மாற்றி கொடுத்துவிட ரதியை பெண் பார்த்துவிட்டு அவள் மேல் தீரா காதல் கொள்கிறான் தேவா. தரகர் செய்த குழப்பம் இரு வீட்டாருக்கும் தெரிய வர ஏதேதோ காரணம் காட்டி தேவாவை வேண்டாம் என்று கூறிவிட்டு சதீஷ் என்ற மணமகனுடன் ரதியின் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. மாங்கல்யம் தந்து நானே பகுதி 4 உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். அவன் செத்துட்டான். இன்னைக்கு நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன், நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன். தூக்கத்திலிருந்து கண் விழித்த தேவா தன் அறையை சுற்றி சுற்றி பார்த்தான். சுவற்றில் இருந்த கடிகாரம் மணி 2 என காட்டியது. முகம் வியர்த்து விட்டது. ச்சே, கனவா? என்ன இப்படி ஒரு கனவு? ரதிக்கு அந்த சதீஷோட கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு கனவா? நாளைக்கு சதீஷோட நிச்சயதார்த்தம்னு சொன்னதுலேருந்து அதையே நினச்சிட்டு படுத்தேன். அதான் இப்படி ஒரு கனவு. நாளைக்கு நிச்சயதார்த்தத்தையே நடக்க விட்டாதானே அடுத்து கல்யாணம் வரைக்கும் போகும். நாளைக்கு என்ன ஆனாலும் சரி, நிச்சயதார்த்தம் நடக்கிற நேரத்தில் ரதி வீட்டுக்கு போகணும் என்று மனதில் முடிவு செய்து கொண்டு தண்ணீரை குடித்துவிட்டு மீண்டும் படுத்தான் தேவா. எப்படியாவது ரதிக்கு சதீஷுடன் நடக்கும் நிச்சயதார்த்தத்தை தடுத்து விட வேண்டும் என்று அவன் மனது துடித்து கொண்டிருந்தது. ஆஃபீஸில் உட்கார்ந்து கொண்டு பேப்பர் வைட்டை சுற்றி கொண்டே யோசித்து கொண்டிருந்தான் தேவா. சார், இன்னைக்கு சாயங்காலம் மீட்டிங் இருக்குது, அதுக்கு பிபிடி ரெடி பண்ணியிருக்கு, நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் என்றார் மேனேஜர். இன்னைக்கு சாயங்காலம் மீட்டிங் இருக்கா? என்ன மீட்டிங்? நம்ம கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் விஷயமாக ஃபாரின் கிளையண்ட்ஸை நீங்கள் இன்றைக்கி 3 மணிக்கு மீட் பண்ணணும் என்றார் மேனேஜர். இன்றைக்கி முடியாது, மீட்டிங்கை போஸ்ட்பான் பண்ணிடுங்க என்றான் தேவா. சார், ஏற்கனவே மீட்டிங் 3 வாட்டி போஸ்ட்பான் ஆயிருச்சு. இன்றைக்கும் மீட்டிங்கை போஸ்ட்பான் பண்ணினா கிளையண்ட்ஸுக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருக்கும் என்றார் மேனேஜர். தன் கண்களை மூடி நெற்றியை தேய்த்து கொண்டான் தேவா. சரி, மீட்டிங் எத்தனை மணிக்குன்னு சொன்னீங்க? லஞ்ச் முடிச்சுட்டு 1 ஹவர் விட்டு 3 மணிக்கு இருக்குது சார் என்றார் மேனேஜர். ரதி சதீஷ் நிச்சயதார்த்தம் மாலை 5 மணிக்கு இருக்கிறது ஞாபகப்படுத்தி கொண்டான். 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பிளனேஷன், பிபிடின்னு ஒரு மணி நேரம் ஆகுமா மீட்டிங் முடிய என கேட்டான் தேவா. ஆமாம் சார், கிளையண்ட்டு கரெக்டாக 3 மணிக்கு வந்துட்டாங்கன்னா 1 மணி நேரத்தில், அதாவது 4 மணிக்கெல்லாம் மீட்டிங் முடிஞ்சிடும் என்றார் மேனேஜர். ஓகே, நீங்கள் போய் ஏற்பாடு பண்ணுங்க என்று தேவா சம்மதம் சொன்னதும் மேனேஜர் வேலைகளை கவனிக்க சென்று விட்டார். எப்படியும் 4 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சிடும். 5 மணிக்கு ரதி வீட்டுக்கு போய் அந்த சதீஷை பார்த்து, இனிமே பொண்ணு பார்க்குறது, நிச்சயதார்த்தம், கல்யாணம்னு வந்தேனா உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். அவன் கேட்கலனா 4 தட்டு தட்டணும் என்று முடிவு செய்து கொண்டான் தேவா. அன்று தேவாவிற்கு கெட்ட நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும். 3 மணிக்கு வருவதாக சொன்ன ஃபாரின் கிளையண்ட்ஸ் 4 மணிக்கு வந்தார்கள். பிறகு ஆரம்பித்த மீட்டிங் நீண்டு கொண்டே போனது. மீட்டிங்கில் தன் தயாரிப்புகளை பற்றி அவர்களுடன் விரிவாக பேசிக்கொண்டிருந்த தேவாவிற்கு நேரம் போனதே தெரியவில்லை. இறுதியில் தேவாவின் தயாரிப்புகள் வெளிநாட்டவருக்கு பிடித்திருந்ததால் இருவரும் ஏற்றுமதி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு மீட்டிங் நிறைவு பெற்றது. மீட்டிங் முடிந்ததும் வெளிநாட்டவர்களை கைகுலுக்கி விடை கொடுத்த தேவா கடிகாரத்தில் மணியை பார்த்தான். மணி 7:10 ஆகியிருந்தது. ஐயையோ, இவ்வளவு லேட் ஆயிருச்சா? ரதி நிச்சயதார்த்தம் 5 மணிக்கு தானே, இப்போது மணி 7 ஆயிருச்சு. ஒருவேளை நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்குமோ? அலுவலகத்திலிருந்து வேகமாக ஓடி வந்தவன் லிஃப்ட் கீழிருந்து மேலே வருவதற்கு நேரமானதால் லிஃப்டின் பட்டனை பொறுமையின்றி மீண்டும் மீண்டும் அழுத்தினான். பின் படிக்கட்டுகளின் வழியாக கீழ்த்தளத்தை அடைந்து தன் காரை எடுத்துக்கொண்டு ரதியின் வீட்டை நோக்கி செலுத்தினான். ரதியின் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் காரை நிறுத்திவிட்டு நோட்டமிட்டான். அவர்கள் வீட்டில் எந்த ஒரு சலனமுமே இல்லை. ஹாலில் இருந்த டிவியில் சீரியலின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தவன் வீட்டிற்கு உள்ளே போகலாமா என்று யோசித்துவிட்டு, வேண்டாம், நாளை காலை ரதி கல்லூரிக்கு வரும்போது அவளை பார்த்து பேசலாம் என முடிவு செய்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான். அன்று இரவு தூக்கத்தில் கூட சதீஷ் ரதியின் கழுத்தில் தாலி கட்டுவது போலவும் அவர்கள் இருவரும் மாலையும் கழுத்துமாயிருப்பது போலவும் கலர் கலராய் கனவுகள் வந்து அவனை பயமுறுத்தியது. அன்று காலை சாப்பிடக்கூட இல்லை. என்னப்பா இவ்வளவு சீக்கிரமாக கிளம்பிட்ட?
உனக்கு பிடிச்ச வெங்காய குழிப்பணியாரம் ரெடியாக இருக்குது, சாப்பிட்டுட்டு போ தேவா கண்ணு என்று பாட்டி கூற, எனக்கு வேண்டாம், பசிக்கல என்று கூறிவிட்டு 9 மணிக்கு வரும் ரதிக்காக 8 மணியிலிருந்து கல்லூரி வாசலில் காத்திருந்தான். மணி 9ஐ தாண்டிவிட்டது. ஏன் இன்னைக்கு இன்னும் காணோம்? அவள் வர்ற பஸ்ஸு லேட்டா? இல்லை ஒருவேளை நிச்சயதார்த்தம் ஆனதுனால காலேஜுக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டாங்களோ? அவ வரமாட்டாளோ என்று நினைத்த மாத்திரத்தில் அவன் நெஞ்சு படபடவென அடித்து கொள்ளும் மனதுக்கு ஆறுதலாக தன் கார் கூந்தல் காற்றில் பறக்க அதை ஒதுக்கிவிட்டபடியே அழகாய் நடந்து வந்து கொண்டிருந்தாள் அந்த அன்னக்கொடி. அடித்து கொண்ட இதயம் அவளை பார்த்ததும் தன் வேகத்தை இயல்பாக்கி ஓய்வெடுக்க அவள் வரும் வரை காத்திருக்க முடியாமல் அவளை நோக்கி நடந்தான் தேவா. அவளிடம் என்ன கேட்பது, எப்படி கேட்பது என்று தெரியாமல் அவளையே அளவெடுத்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் தேவா. நான் தான் வராதீங்கன்னு சொன்னேனில்ல, திரும்பவும் எதுக்கு என்ன தேடி வர்றீங்க என்றாள் தன் அழகு கண்களை உருட்டியபடியே. ஏய், நேத்து உனக்கு அந்த சதீஷோட நிச்சயம் நடக்கல தானே என்றார் தேவா படபடப்பாக. அவள் அமைதியாக நின்றிருந்தாள். என்ன நிச்சயம் பண்ண வரேன்னு சொன்னவன் வந்திருக்க மாட்டானே என்றான் தேவா. அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டு அவன் கண்களையே அமைதியாக பார்த்து கொண்டு நின்றிருந்தவள் தனது வலது கையை நீட்டி மோதிர விரலில் இருந்த எஸ் என்ற இனிஷியல் போட்ட மோதிரத்தை காட்டினாள். அவ்வளவுதான். தேவாவின் இதயத்திற்குள் இருந்து அவன் உயிர் ஒரு நிமிடம் உடலை விட்டு வெளியே போய்விட்டு மீண்டும் வந்து உள்ளே புகுந்து கொண்டது. அவன் அமைதியாக நின்றிருக்க, எனக்கும் அவருக்கும் நேத்தே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, இதுதான் நிச்சய மோதிரம், கல்யாணம் அடுத்த மாதம் என்றவள், இனிமே என்னை தொந்தரவு செய்யாதீங்க என்று கூறிவிட்டு தேவாவின் காதலை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் தன் தோழி ஒருத்தி வரவும் அவளுடன் பேசி சிரித்தபடி நடக்கலானாள். ச என்று கோபத்தில் தன் காரின் டயரை எட்டி உதைத்தான் தேவா. அடுத்த 15 நாட்கள் ஓடிவிட்டது. பாவம் தேவா. மிடுக்காய் அனைவரையும் அதிகாரம் செய்து கொண்டு வாழ்ந்த தேவரூபன் இப்போது தேவதாஸ் ஆகி போயிருந்தான். 15 நாட்களாய் சேவ் செய்யப்படாத தாடி, தூக்கத்தை துளைத்த கண்கள், மலர்ச்சி இல்லாத முகம், பசி இல்லாத உடல், வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாத நிலை. என்ன ஆச்சு நம்ம சாருக்கு? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையோ என்று அலுவலகத்தில் இருக்கும் ஊழியர்கள் பேசிக்கொள்ளும் அளவிற்கு இருந்தது அவன் மாற்றம். இந்நேரம் ரதி மட்டும் தன்னை பிடித்திருக்கிறது என்று ஒரு வார்த்தை கூறியிருந்தால் போதும், இந்த உலகத்தையே புரட்டி போட்டாவது இந்த கல்யாணத்தை நடத்தி முடித்திருப்பான். ஆனால் அவளோ அசால்ட்டாக வந்து எனக்கு நிச்சயமாயிருச்சு என்று சொல்லி மோதிரத்தை காட்டிட்டு போகிறாள். இப்போதே அந்த சதீஷை கொலை செய்து விடலாமா என்ற அளவுக்கு கூட கோபம் வந்தது அவனுக்கு. இதற்கிடையில் ஒரு நாள் தேவா ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருந்த போது கல்யாண ஜவுளிகளுக்காக காஞ்சிபுரம் சென்றுவிட்டு வந்த ரதியின் குடும்பமும் சதீஷின் குடும்பமும் அதே ஹோட்டலில் சாப்பிட வந்தார்கள். அவர்களுடன் சதீஷும் ரதியும் வந்திருந்தார்கள். ரதியும் சதீஷும் அருகருகே அமர்ந்திருக்க அவர்கள் பெற்றோர்கள் வேறு டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். உணவை ஆர்டர் செய்துவிட்டு எதேச்சையாக திரும்பிய தேவா ரதியை சதீஷுடன் பார்த்ததும் டென்ஷனாகிவிட்டான். அதே நேரத்தில் சர்வர் சாப்பாட்டு தட்டுடன் வர தட்டை சர்வரின் முகத்தில் வீசி அடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அன்று அவனுக்கு ஏற்பட்ட டென்ஷனுக்கு அளவே இல்லை. தன் வாழ்க்கையில் அவன் பார்க்காத படு பயங்கரமான தோல்வி இது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் துடித்தவன் அதற்கு பிறகு ரதியை பார்க்க போவதையோ அவளை ஃபோனில் கூப்பிடுவதையோ விரும்பவில்லை. ரதியின் திருமணத்திற்கு இன்னும் 1 வாரம்தான் இருந்தது. அச்சடிக்க கொடுக்கப்பட்டிருந்த பத்திரிகையை அன்று காலை கடைப்பையன் கொண்டு வந்து ரதியின் வீட்டில் கொடுத்து சென்றான். ரதி, இன்விடேஷன் வந்துருச்சு பாரு, எடுத்துட்டு போய் பூஜை ரூமில் வையி என்றார் ரதியின் அம்மா. அப்படியே இன்னைக்கு நீ காலேஜுக்கு லீவு போட்டுடு, நம்ம கோயிலுக்கு போய் பத்திரிக்கையை வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் என்றாள் அம்மா. காலையிலே தான் போகணுமா? நான் காலேஜுக்கு இன்னைக்கு லீவு போட முடியாது, சாயங்காலம் கோயிலுக்கு போய்க்கலாம் என்றாள் ரதி. நான் சொன்னாவே அதுக்கு எதிராக தான் நீ பேசுவ. இரு, உங்கள் அப்பாவையே கூப்பிடுறேன், அவர் சொன்னாதான் நீ சரின்னு சொல்லுவ என்று அம்மா ரதியை திட்டியபடியே, ஆமாம் இன்னைக்கு என்ன உங்கள் அப்பா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காரு என்று முணங்கிக் கொண்டே ராஜனை எழுப்பச் சென்றாள் ஜானகி. ரதி, சீக்கிரம் இங்கே வா, சீக்கிரம் இங்கே ஓடி வா, அப்பாவை வந்து பாரு. ஐயோ, இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்று ஜானகி அலறிய அலறலில் ரதி தன் கையில் வைத்திருந்த நாளிதழை அப்படியே போட்டுவிட்டு ஓடி வந்தாள்.
என்னம்மா, என்ன ஆச்சு அப்பாவுக்கு? ஜானகி எழுப்ப எழுப்ப எழுந்திருக்காமல் படுத்திருந்தார் ராஜன். ரதியும் கலக்கத்தோடு அப்பா என்று அழைத்து பார்த்தாள். தண்ணீர் கொண்டு வந்து முகத்தில் தெளித்தாள். ஐயோ, என்னன்னு தெரியலையே. ஜானகியின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வர அதில் யாரோ ஒருவர் ஆம்புலன்ஸிற்கு ஃபோன் செய்தார். ஆம்புலன்ஸ் வந்தது. மருத்துவமனைக்கு விரைந்தார்கள். ஜானகி அழுது கொண்டே வர ரதி அவளை சமாதானப்படுத்த முடியாமல் திணறினாள். வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு நானும் உங்கள் அப்பாவும் சந்தோஷமாக இருந்தோமே, அது அந்த கடவுளுக்கே பிடிக்கலை போல இருக்கு. பொண்ணுக்கு கல்யாணம்னு ஓடி ஆடி வேலை செஞ்ச மனுஷன் இப்படி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறாரே என்று ஜானகியால் அவளை சமாதானப்படுத்த வந்த ரதியும் சேர்ந்து உடன் அழுதாள். மருத்துவமனைக்கு சென்றதும் ராஜன் ஐசியு வார்டில் அட்மிட் செய்யப்பட்டார். கல்யாண செலவுகளுக்காக அக்கவுண்டில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பணம் மருத்துவமனை அக்கவுண்டிற்கு மாறியது. ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கள் வரவழைக்கப்பட்டனர். இரத்த பரிசோதனைகளும் ஸ்கேன்களும் எழுதி கொடுக்கப்பட்டது. கையில் இருந்த பணம் தண்ணீராய் கரைந்து கொண்டிருக்க எப்படியோ ராஜன் பிழைத்து வந்தால் போதும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது ரதிக்கு. கல்லூரிக்கு லீவு போட்டுவிட்டு இரவும் பகலும் மருத்துவமனையிலேயே இருந்தாள். ராஜனுக்கு எடுக்கப்பட்ட டெஸ்டுகளின் முடிவுகள் மருத்துவரின் கையில் இருந்தது. ரதி மருத்துவரின் அறையில் உட்கார்ந்திருந்தாள். மருத்துவர் ராஜனின் ஸ்கேன் ரிப்போர்ட்டை கையில் வைத்திருந்தார். ராஜனின் தலையில் இரத்த கட்டி இருப்பதாகவும் அதை நீக்க உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றும் கூறினார். டாக்டர், இந்த ஆபரேஷன் செஞ்சா எங்கள் அப்பா முன்ன மாதிரி ஆயிடுவார் இல்லை என்றாள் ரதி. அஃப்கோர்ஸ், ஆப்ரேஷன் பண்ணிட்டா பிறகு கொஞ்ச நாள் அவர் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், மற்றபடி ஒரு பிரச்சனையும் இருக்காது என்றார் மருத்துவர். டாக்டர், இந்த ஆப்ரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? ஆப்ரேஷன், அட்மிஷன், மெடிசன்ஸ் சேர்த்து கிட்டத்தட்ட 8 லட்சம் ஆகும் என்றார் டாக்டர். இதை கேட்டதும் ரதிக்கு தலையே சுற்றி மயக்கம் வந்து விடுவது போல ஆகிவிட்டது. டாக்டர், எனக்கு பணம் அரேஞ்ச் பண்ண ஒரு 2 days டைம் வேண்டும் என்றாள். சீக்கிரம், இன்னும் 2 நாளில் பிளட் கிளாட்டை ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா அது அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். பணத்தை சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணுங்க என்றார் டாக்டர். சரிங்க டாக்டர் என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்த ரதி 8 லட்சம், அவ்வளவு பணத்திற்கு எங்கே போவது? அம்மாவின் நகைகள், என் நகைகள் என்று விற்றால் கூட 2 லட்சத்திற்கு மேலே தேராது. நான் எப்படி சமாளிப்பது? ரதியின் கண்களில் இரத்த கண்ணீரே வந்து விடுவது போல இருந்தது. உறவினர்கள், உடன் படிக்கும் கல்லூரி நண்பர்கள் என்று எல்லோரிடமும் உதவி கேட்டாள். அதில் ஒரு 50,000 பணம் தேறியது. பாண்டியனும் அவனுடைய அம்மாவும் ராஜனை பற்றி கேள்விப்பட்டு வந்து கூட பார்க்கவில்லை கோபத்தில். ரதி 2.5 லட்சம் பணம் புரட்டிவிட்டாள். மீதி பணத்திற்கு என்ன செய்வது? சதீஷிடம் கேட்டு பார்த்தால் என்ன? அவன் நல்லவன்தான், கண்டிப்பாக உதவி செய்வான். மேலே படிக்க வேண்டும் என்று கேட்டவுடன் சரி என்று ஒத்துக்கொண்டான். இந்த விஷயத்திலும் உதவி செய்வான் என்ற நம்பிக்கையில் அவனை பார்த்து பணம் கேட்கப் போவதாக அம்மாவிடம் கூறினாள் ரதி. கல்யாணத்திற்கு முன்னாடியே அவங்க கிட்ட போய் உதவின்னு நின்னா அது நல்லா இருக்குமா என்றாள் ஜானகி. நமக்கு இப்போ வேற யாருமா இருக்காங்க? சதீஷ் ரொம்ப நல்லவர், அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. கடனாக வாங்கிக்கலாம், நான் படித்து நல்ல வேலைக்கு போனதும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் என்றாள் ரதி. சரிம்மா, ஆம்பளை பையன் மாதிரி நீ தான் உங்கள் அப்பாவை காப்பாற்ற இத்தனை கஷ்டப்படுற, உன் மனசுக்கு சரின்னு பட்டுட்டா அப்படியே பண்ணுமா என்றாள் ஜானகி. அப்போது சரிம்மா, நான் இப்போவே சதீஷ் வீட்டுக்கு போகிறேன் என்று மனதில் நம்பிக்கையோடு கிளம்பினாள் ரதி. நேத்து தான் சதீஷ் தன் அப்பா அம்மாவுடன் வந்து அப்பாவை பார்த்து சென்றார். ஏதாச்சும் உதவி வேணும்னா சொல்லு, ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு பணம் இருக்கா? இப்படியெல்லாம் சதீஷ் கேட்பான் என்று ரதி எதிர்பார்த்தாள். ஆனால் வந்தவர்கள் பழங்களை வாங்கி வந்து அம்மாவின் கையில் கொடுத்துவிட்டு, அழாதீங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது என்று பெயரளவில் ஆறுதல் கூறிவிட்டு சென்று விட்டார்கள். இப்போ ரதியே அவர்கள் வீடு தேடி சென்று உதவி என்று கேட்கப் போகிறாள். ரதியின் மேல் படிப்பு விஷயத்தில் சம்மதம் தெரிவித்து சதீஷ் நடந்து கொண்ட விதம் சதீஷின் மேலும் அவன் குடும்பத்தின் மேலும் ரதிக்கு பெரிய நம்பிக்கையை வரவழைத்தது. சதீஷின் வீட்டு கதவை தட்டினாள் ரதி. சதீஷின் அம்மாதான் கதவை திறந்தாள். ரதி நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் அவர் முகம் சுருங்கியது. ஆனாலும் நிலைமையை சமாளித்து கொண்டு, என்னம்மா திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்க, உள்ளவா என்று அழைத்துச் சென்றார். உட்காருமா என்றார் சதீஷின் அப்பா. என்னம்மா முகமெல்லாம் இப்படி வாடி போயிருக்கு, நீ சாப்பிட்டியா இல்லையா? சுந்தரி, ரதிக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா என்றார் அவர்.
இல்லை அங்கிள், எனக்கு பசி இல்லை, வேண்டாம் என்றாள் ரதி. சரி, ஒரு டம்ளர் பாலாவது குடிமா என்றவர் சதீஷின் அம்மாவிடம் கூற அவர் ஒரு கிளாஸ் பாலோடு வந்தார். தேங்க்ஸ் ஆண்டி என்று அதை வாங்கி கொண்டாள் ரதி. ஆமாம், அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு நினைவு திரும்பிடுச்சா என கேட்டார் சதீஷின் அம்மா. இல்லை ஆண்டி, நான் அது விஷயமாக தான் உங்களை பார்க்க வந்தேன் என்று ராஜனின் ஆபரேஷன் விஷயத்தையும் அதற்கு பணம் பற்றாக்குறையாக இருப்பதையும் கூறினாள் ரதி. நீங்கள் தான் இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும் ஆண்டி. நான் இதை கடனாக தான் கேட்குறேன். நான் படித்து வேலைக்கு போனதும் உங்கள் பணத்தை கண்டிப்பாக திருப்பி கொடுத்துடுவேன் என்று ரதி கூற, பணமா? என்னம்மா நீ? என்கிட்ட எந்த பணம் இருக்குது? நாங்கள் இந்த வீடு கட்டினதுக்கு வாங்கின லோனையே இப்போ தான் சதீஷ் சம்பளத்திலேருந்து கட்டிட்டு வரோம். அது போக மீதி பணம் வீட்டு செலவுக்கே சரியாக இருக்கும். அதனால் எங்களால் உனக்கு உதவி பண்ண முடியாதுமா என்று கூறிவிட்டார். அதே நேரத்தில் சதீஷும் உள்ளே வர, ரதி, சரி ஆண்டி, நான் கிளம்புறேன் என்று எழுந்தாள். ஏய், வாட் அ சர்ப்ரைஸ் ரதி, ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க என்று அவன் சிரிக்க ரதியின் முகத்திலோ கவலை. என்ன, நான் வந்ததும் கிளம்புற, உட்காரு என்றான் சதீஷ். இல்லை, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், கிளம்புறேன் என்று வெளியில் வந்தவளின் பின்னாலேயே வந்தான் சதீஷ். என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்க? அங்கிளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆமாம், நீ என்ன விஷயமா வந்த என கேட்டான். ஒருவேளை இவனிடம் கேட்டால் உதவி கிடைக்குமோ என்ற நட்பாசையில் விஷயத்தை சதீஷிடம் கூறினாள் ரதி. 2.5 லட்சம் பணம் புரட்டிட்டேன், மீதி பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அதான் இங்கே வந்தேன் என்றாள். அவ்வளவு பணம் தேவைப்படுதா? இரு, ஒரு நிமிஷம், அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் என்று உள்ளே சென்றவன் சிறிது நேரத்தில் சோர்ந்து போன முகத்துடன் வெளியில் வந்தான். ரொம்ப சாரி ரதி, என்னால் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாத சூழ்நிலை என்றான் தன் கைகளை பிசைந்தவாறு. சரி என்று விரக்தியாக தன் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு கிளம்பினாள் ரதி. அவள் நம்பிக்கை வைத்திருந்தது சதீஷ் மேல்தான். அவனும் இல்லை என்று சொல்லிவிட்டான். இனி யாரிடம் போய் உதவி கேட்பது? மருத்துவமனைக்கு சென்றாள். அம்மா எதிர்பார்ப்புடன் காத்திருந்தாள். ரதியின் முகத்தை பார்த்ததுமே ஜானகிக்கு தெரிந்துவிட்டது. அவள் இயலாமையில் அம்மா என்று ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்டு அழுதாள். இருவரும் இந்த சூழ்நிலையை எப்படி கடந்து வரப்போகிறோம், யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் கண்ணீரில் தத்தளித்தனர். மேடம், உங்களை ரிசப்ஷனில் கூப்பிடுறாங்க என்று நர்ஸ் வந்து கூற ரதி அங்கு சென்றாள். மேடம், ராஜன் பேஷண்ட்டுக்கு நாளைக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைனா அவர் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அது அவர் உயிருக்கே ஆபத்தாகலாம். நீங்கள் நாளைக்கு காலையில் 8 மணிக்குள்ளே ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை கட்டிடுங்க, இல்லைனா பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணி வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. இதை டாக்டர் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னார் என்றார்கள். உயிரற்ற பிணமாய் நடந்து வந்த மகளிடம் என்ன விஷயம் என்று கேட்டறிந்த ஜானகி தன் தலையில் அடித்து கொண்டு அழுதாள். நம்மக்கிட்ட காரு, பங்களா, சொத்துன்னு ஏதாச்சும் இருந்தாலாவது எதையாவது விற்று உங்கள் அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்கலாம். கடவுள் காசு பணம் இல்லாதவங்களுக்கே ஏன் கஷ்டத்தை கொடுக்குறானோ என்று ஜானகி புலம்ப ரதியின் மூளைக்குள் மின்னல் அடித்தது. காரு, பங்களா, சொத்து என்ற ஜானகியின் வார்த்தைகள் அவளுக்கு தேவரூபனை ஞாபகப்படுத்தியது. அவனிடம் கேட்டால் உதவி செய்வானா? இல்லை அவனும் சதீஷ் மாதிரி கையை விரித்து விட்டு மன்னிப்பு கேட்பானா? ஆஸ்பத்திரி வராண்டாவில் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருந்தாள் ரதி. நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணி அந்த தேவரூபன் கிட்ட பேசலாம் என முடிவு செய்து கொண்டாள். தேவா கண்ணு, சாப்பிட வாப்பா என்று பாட்டி அழைக்க, எனக்கு வேண்டாம் பாட்டி, பால் மட்டும் ஒரு கிளாஸ் கொடுங்க போதும் என்றான் தேவா. பாலை எடுத்துக்கொண்டு தேவா அறைக்கு சென்ற பார்வதி அம்மாள் பால் டம்ளரை அவனிடம் கொடுத்துவிட்டு, எப்படி இருந்தவன் இந்த 1 மாசத்துல எப்படி ஆயிட்டான்? கடவுளே, என்ன செஞ்சா இவன் பழைய மாதிரி ஆவான்னு தெரியலையே என்று தேவாவை பார்க்க பார்க்க பாட்டியின் மனது துடித்தது. தேவா, நீ இப்பெல்லாம் ஜோகியை கண்டுக்கிறதே இல்லை. காலையில் எழுந்ததும் அவனோட விளையாடுவ, சாயங்காலம் நீ ஆஃபீஸ்லேருந்து வரும்போது உனக்காகவே கேட்டுக்கிட்டேயே கார் வருதான்னு பார்த்துக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டே நிற்பான். கொஞ்ச நாளாக நீ அவன்கிட்ட பேசுறதில்ல, அவனை கொஞ்சறதில்ல, சாப்பாடு கொடுக்கறதில்ல. அதனால் அவனும் சரியாக சாப்பிட்றதே இல்லை. இப்போ கூட பாரு, உன்னை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே உன்னோட ரூம் வாசல்லையே படுத்து கிடக்கிறான் என்றார் பாட்டி. பாட்டி சொன்னதும் தான் ஜோகியின் நினைவு வந்தது தேவாவிற்கு. வெளியில் எட்டி பார்த்தான் தேவா. ஜோகி தேவாவையே ஏக்கமாய் பார்த்து கொண்டு படுத்திருந்தான்.
தேவா அவனை பார்த்ததும் அவனும் தன் தலையை தூக்கி பார்த்தான். கமான் என்று தேவா கைகளை நீட்ட மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்து அவன் அருகில் உட்கார்ந்து தலையை அவன் கையின் மேல் வைத்து கொண்டான் ஜோகி. அவன் தலையை வருடினான் தேவா. அவர்கள் இருவரையும் சந்தோஷமாய் பார்த்தார் பாட்டி. பாட்டி, நான் கொஞ்ச நேரம் உங்கள் மடியில் படுத்துக்கவா என்றான் தேவா. இதை நீ கேட்கணுமா? படுத்துக்கப்பா என்றார் பாட்டி. தேவா பாட்டியின் மடியில் தலை வைத்து படுக்க ஜோகி தேவாவின் காலருகில் படுத்து கொண்டான். சிறிது நேரம் பாட்டியின் மடியில் தலை வைத்து தன் மன பாரத்திற்கு ஆறுதல் தேடியவன், சரி பாட்டி, நீங்கள் போய் தூங்குங்க, நேரமாச்சு என்றான். கண்டதையும் நினச்ச மனசை போட்டு குழப்பிக்காத. நான் கும்பிடுற அந்த அங்காள பரமேஸ்வரி கண்டிப்பாக உன் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைப்பா என்று கூறிய பாட்டி ஆறுதலாக தேவாவின் தலையை வருடிவிட்டு நிம்மதியாக தூங்குப்பா என்று சொல்லி சென்றார். ஜோகியும் தேவாவை விட்டு செல்லாமல் அவன் காலடியிலேயே தூங்கினான். காலை 5 மணிக்கு தேவாவின் ஃபோன் அடித்தது. தூக்க கலக்கத்தில் இருந்தவன், யாரு இந்த நேரத்தில் என்று ஃபோனின் சத்தத்தை குறைத்துவிட்டு மீண்டும் தூங்கினான். ஃபோனில் அவனை அழைத்திருந்தது ரதிதான். என்ன ஃபோனை எடுக்கலை? ஒருவேளை நல்லா தூங்கிட்டுருப்பாரோ? காலை 8 மணிக்குள்ள பணத்தை கட்ட வேண்டும், இல்லாவிட்டால் ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து அனுப்பிவிடுவார்களே. இரவெல்லாம் தூங்காமல் யோசித்த ரதி எப்போது மணி 5 ஆகும் என்று காத்திருந்து தேவாவை அழைத்திருந்தாள். இன்னொரு வாட்டி கூப்பிட்டு பார்க்கலாமா என்று மீண்டும் அழைத்தாள். மீண்டும் தேவாவின் ஃபோன் அடிக்கவே ஜோகி தன் தலையை தூக்கி ஃபோனை பார்த்தான். தேவா தூக்கத்தில் ஃபோனை தேடுவது தெரிந்ததும் வாயில் ஃபோனை கவ்வி அவன் கையில் கொடுத்தான். யார் இது திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது என்று யாரென்றும் பார்க்காமல் கண்களை மூடியபடியே ஃபோனை அட்டன் செய்தான். ஃபோனை எடுக்கலைனா இப்படி தான் திரும்ப திரும்ப கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா என்றான் எரிச்சலோடு. ஐம் சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நான் உங்களை உடனே பார்க்கணும் என்ற அந்த குரலை கேட்டதும் அவன் தூக்கம் முழுவதுமாக கலைந்தது. அவன் செவியில் கேட்ட அந்த குரல் அவன் இதயத்திற்குள் சென்று பூ பூத்தது. வேகமாக எழுந்தவன் தன் கண்களை துடைத்து கொண்டு ஃபோன் ஸ்கிரீனை பார்த்தான். அவன் லட்டு என்று சேவ் செய்திருந்த ரதியின் நம்பரிலிருந்து வந்த ஃபோன்தான் அது. அன்னைக்கு மாதிரி இதுவும் கனவா? ஜோகியின் காதை திருகினான் தேவா. ஜோகியின் தூக்கம் கலைந்து அவன் விழிக்க, கனவில்லை, நிஜந்தான். எதுக்கு இந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா? நம்ப முடியாமல் ஃபோனையே பார்த்தான். ஹலோ, கேக்குதா? ஹலோ என்ற ரதி மறுமுனையில் கூப்பிட்டு கொண்டிருக்க, எஸ் என்றான். இந்த நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் என்றாள். அது சரி, இப்போவாவது ஒத்துக்கிட்டியே நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணினத. ஆமாம், இந்த நேரத்தில் என்ன பார்க்கணுமா? நீயா பேசுகிற என்றான் தேவா நம்ப முடியாமல். ஆமாம், நான் உங்களை உடனே பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றாள். ஓகே, காலையில் 10 மணிக்கே உங்கள் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு நீ வந்துடு, நானும் வந்துடுறேன் என்றான் தேவா சந்தோஷமாக. 10 மணிக்கா? இல்லை, அது ரொம்ப லேட் ஆகிடும், நான் உங்களை இப்போவே பார்க்கணும் என்றாள் கவலையுடன். கடவுளே வழிய வந்து உனக்கு வரம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது பக்தனுக்கு கையெடுத்து கும்பிடுறது ஒரு கஷ்டமா என்ன? நான் இப்போவே வர்றேன், எங்கே வரணும் என்றான். எங்கேனாலும் பரவாயில்ல என்றாள். தேவா மணியை பார்த்தான். 5:20 ஆகியிருந்தது. இந்த நேரத்தில் எங்கே மீட் பண்ணுறது? சரி, நீ உடனே கிளம்பி என்னோட ஆஃபீஸுக்கு வந்துடு என்றான். உனக்கு ஆஃபீஸ் லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன், நானும் வந்துடுறேன். பரபரப்பாக கிளம்பி அடுத்த அரை மணி நேரத்தில் தேவா அவனுடைய அலுவலகத்தில் இருந்தான். ரதி ஏற்கனவே வந்து அலுவலக வாசலில் காத்து கொண்டிருந்தாள். ஓ, நீ எனக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுறியா என்று அவள் முகத்தை பார்த்தான் தேவா. அவள் முகத்தில் இருந்த அசதியும் படபடப்பும் கவலையும் தேவாவின் மனதையும் வருத்தியது. என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? அந்த பாண்டியன் திரும்ப வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணினானா என்று தேவா அக்கறையுடன் விசாரித்து கொண்டே வர ரதி மௌனமாக எதுவும் பேசாமல் அவனுடனேயே சேர்ந்து நடந்தாள். அலுவலகத்தில் வரவேற்பு அறையை திறந்து அவளை அமர வைத்தான். ஒரு கிளாஸில் தண்ணீர் ஊற்றி அவள் பக்கத்தில் வைத்தான். நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கு, முதல்ல இந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்புறமா விஷயத்த சொல்லு என்றான் மிகவும் அக்கறையாக. அவன் கொடுத்த தண்ணீரை குடித்துவிட்டு ஒரு பெரிய பெருமூச்சுடன் ரதி தன் அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்திருப்பதையும்
அவருடைய ஆபரேஷன் செலவுக்கு 8 லட்சம் தேவைப்படுவதாகவும் 2.5 லட்சம் பணம் கையில் இருப்பதாகவும் கூறினாள். டாக்டர்ஸ் ஆபரேஷனை இன்னைக்கே பண்ணியாகணும், இல்லைனா அப்பா உயிருக்கே ஆபத்தாயிடும்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்று ரதி உடைந்து அழுதுவிட்டாள். கண்களை துடைத்து கொண்டே அவள் மீண்டும் தொடர்ந்தாள். மீதி பணம் 5.5 லட்சத்தை நீங்கள் எனக்கு கடனாக கொடுத்தீங்கன்னா நான் படித்து வேலைக்கு போனதும் உங்கள் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுவேன் என்றாள். ரதியையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் தேவா. ப்ளீஸ், உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா என்றாள். நீ கேட்டா என் உயிரையே கொடுப்பேன். ஆஃப்டரால் இந்த பணத்தை மாட்டேன்னு சொல்ல போகிறேன் என்று டேபிளின் மேல் இருந்த அவள் கையை ஆறுதலாக பிடித்தான் தேவா. ஆனால் அவளோ நாசுக்காக தன் கைகளை நகர்த்தி கொண்டாள். உங்கள் அப்பா ஆபரேஷனுக்கு தேவையான பணம் மொத்தம் 8 லட்சம் மட்டுமில்லை, அதுக்கப்புறம் ஆகிற எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸையும் நானே பார்த்துக்கிறேன். பணத்தை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன் உனக்கு என்றான். ரதி கண்களில் நீரோடு கையெடுத்து கும்பிட்டு தேங்க்ஸ் என்றாள். நான் எவ்வளவு பெரிய உதவி செய்கிறேன், அதுக்கு வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா என்றான் தேவா. அவன் என்ன கேட்கப் போகிறான் என்று எதுவும் புரியாமல் அவனையே பார்த்தாள் ரதி. உன் கஷ்டத்துக்கு நான் உனக்கு உதவி பண்ணின மாதிரி என் கஷ்டத்துக்கு நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்றான் தேவா. நானா? என்னால் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்றாள் ரதி குழப்பத்தோடு. இந்த 8 லட்சம் மட்டும் இல்லாமல் இனிமே உங்கள் அப்பாவுக்கு ஆகிற அத்தனை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கும் நானே பொறுப்பு. அதுக்கு பதிலாக நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பொண்டாட்டியா என் கூட வாழணும் என்றான் தேவா. என்ன என்று ரதி அலறியபடியே சேரில் உட்கார்ந்திருந்தவள் அதிர்ச்சியில் எழுந்து நின்று விட்டாள்.